பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். எல்லாரும் சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் அந்த இறைவனர்களால் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ இன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். உங்க பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடைவது, துன்பங்கள்லாம் நீங்க போகுது, முன்னேற்றமெல்லாம் வரப்போகுது, பிணி பீடைகள் விலகப் போகுது. இப்ப இந்த கார்த்திகை மாதத்தில் சனி வக்ரமாவது, கார்த்திகை தீபம் கொண்டாடும் பொழுது அந்த முருகப்பெருமானின் அருள், சக்தி வடிவேலன் அந்த தீப திருவிழா, அதாவது சிவபெருமான் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னியாக அக்னி வடிவம் எடுத்து அவதாரமாக தோன்றியவர். சிவபெருமான் யாருக்கு? பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னி வடிவமாக தோன்றிய அந்த நாள் தான் நாம் அந்த தீபத்தை அக்னி தீபத்திருநாள் கொண்டாடப்படுகிறோம். ஆக அன்றைய கார்த்திகை மாதத்தில் சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக கிட்டத்தட்ட ஒரு 5.5 மாதங்கள் சனி வக்ர ஆகி உங்களையெல்லாம் பாடா படுத்திருச்சு. தொழில் போச்சு, வருமானம் போச்சு, கடனாகி போச்சு, சொத்து இழந்துச்சு, சுகத்தை இழந்து போனோம், கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், திருமண தடைகள், இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் எல்லா வித பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். என்னென்ன பிரச்சனை எந்தெந்த ராசிக்கு தீரப்போகின்றது, என்னென்ன யோகங்கள் வரப்போகின்றது என்பதை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை முக்கியம் நல்லா கவனித்து பாருங்க, சரிங்களா? இது வக்ர நிவர்த்தி எல்லா ராசிக்கும் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. எல்லாருக்கும் மிகப்பெரிய யோகம், பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய யோகம் வரப்போகின்றது. அதை தெளிவாக எல்லா ராசிக்குமே நம்ம பார்க்க போகிறோம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை அடையப் போகிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தனஸ்தானத்துக்குரியவன் 2ஆம் இடம் தனஸ்தானம், 3ஆம் இடம் அனைத்து, அதாவது முன்னேற்றத்திற்கான அனைத்து செயல்பாடுகளும் வெற்றி பெறக்கூடிய, உங்களை உயர்த்தக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இடம் இந்த 3ஆம் இடம். நீங்கள் செய்கின்ற காரியங்கள், முயற்சிகள், திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற முடியாமல் தவிக்கக்கூடிய காலம். பொருளாதார காசு பணத்தை பல வகையில் இழப்புகள் இழந்து பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டு சில பேர் கடனுக்கு மேல் கடன் ஆகியிருப்பார்கள். தொழில் நடத்த முடியாமல், தொழில் சம்பித்து போச்சு, தொழில் நடத்த முடியல, வருமானம் இல்லை. ஏனென்றால் வக்ரம் 5.5 மாதங்கள் ஆட்டி வச்சிட்டார். சனி பகவான் 5.5 மாதங்கள் கடுமையாக ஆட்டி வைத்து விட்டார். வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்வது. உங்கள் யோகங்கள் எல்லாம் பின்னோக்கி, தனஸ்தானமும் ஒரு முன்னேற்றத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு அடையக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய 3ஆம் இடமும், செல்வங்கள் சேரக்கூடிய இடமும், செல்வங்கள் சேருவதற்கு செல்வங்கள் நம்ம அடமானம் கொடுத்துட்டோம். நகரட்ட அடமானம், வேற ஒன்றும் இல்லை. அடமானம் புகழ், செல்வத்தை அடமானம் வச்சுட்டோம், புகழ அடமானம் வச்சுட்டோம், உங்கள் உயர்வை அடமானம் வச்சுட்டோம், தன்மானத்தை அடமானம் வச்சுட்டோம். எல்லாமே தன்மானத்தை இழந்து இருக்கக்கூடிய தனுசு ராசினர்கள் ஆயிட்டீங்க. இப்ப வீரமிக்க விவேகமிக்க, ஏன்னா அனுபவம் ஆகி போச்சு. சில விஷயங்கள்ல அனுபவமானால இப்ப முன்னேற்றங்கள், அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்து முன்னேற்றமாக போகுது. வக்ர நிவர்த்தி என்பது எல்லா பிரச்சனையும் முடிய போகுது. ஆக நல்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, தொழில் வியாபாரம் செய்ய நல்ல வியாபாரம் விருத்தி அடையும், தொழில் முன்னேற்றம் நிச்சயமாக, காசு பண வருமானங்கள் வந்தே சேரும். ஏனென்றால் 2ஆம் இடத்துக்குரியவன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 3ஆம் இடத்துக்குரியவன் உயர்நிலைக்கு அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்குரியவன்
செல்வங்களை சேரக்கூடியவன், புகழை சேர்க்கக்கூடியவன், முன்னேற்றத்தை அடையக்கூடியவன் வக்ர நிவர்த்தி அடைந்தால் அனைத்தும் கிடைக்கும். முயற்சிகள் அற்ற வெற்றியடையும், உயர் பதவிகள் கிடைக்கும், போக்குவரத்துகளால் நன்மைகள் இருக்கும், வாகன போக்குவரத்துகளால் நன்மைகள் கிடைக்கும், எல்லாவித முயற்சிகளும் முன்னேற்றம் அடையும், நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், செல்வங்கள் சேர்ந்து தொழில் வளம் பெருகி கடன் நிவர்த்தி அடைந்து, வக்ர நிவர்த்தி அடைந்து கடன் நிவர்த்திக்கான வழிகள் கிடைச்சிடும். ஒரு சொத்து வைக்க முடியாமல் இருந்தீங்கன்னா சொத்து விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டு போயிடும். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது பூர்வீக சொத்து ஒரு பலமா இருக்கு, ஒரு இடத்துல விற்க முடியல, அதை விற்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தடை ஏற்படுது. அந்த சொத்தை விற்றாதான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். காசு வேணும், தொழில் கொஞ்சம் முதலீடு போடணும், இல்லை பிள்ளையை கல்யாணம் முடிக்கணும், அந்த சொத்தை விற்றாதான் நடக்கும். அப்போ அது போல நின்று போயிருக்கு, அந்த சொத்து விற்க முடியாமல் தடைப்பட்டிருக்கும். அதெல்லாம் நல்லபடியாக ஒத்துரும், சொத்து நல்லபடியாக ஒத்துரும், சொத்து பிரச்சனைக்கு முடியும், உயர் பதவிகளும் கிடைக்கும், நல்ல வேலையில் முன்னேற்றம் அடையும், வியாபாரம் விருத்தி அடையும், பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும். இதில் வக்ர நிவர்த்தியில் மாறுது, எல்லா யோகங்களும் நிச்சயமாக மாறுது, அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக குரு பகவான் நல்ல குரு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு வலிமையாக இருக்கிறார். வலிமையாக சனி பகவான் வக்ரமாகனால அந்த குருவினுடைய முழு யோகத்தையும் பெற முடியாமல் இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் உங்களுக்கு அடுத்ததாக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கள் மாறுகிறது. முன்னேற்றமான காலம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பல செல்வங்களும் பல பதவிகளும் பதவி யோகங்களும் செல்வ யோகங்களும் தொழில் முன்னேற்றங்களும் உறுதியாக பெறக்கூடிய நிலை ஏற்படும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் உங்களுக்கு அதாவது வெளிநாடு பயணம், சிலருக்கு வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணங்கள், அதன் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அது நிவர்த்தி அடைஞ்சு வெளிநாட்டு யோகமும் ஏற்படும், வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணக்கூடிய நல்ல காலமும் ஏற்படும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அதுக்கு தடவை ஆயிருக்கும். அதாவது சில பேர் உள்நாட்டில் தொழில் பண்ணாமல் வெளிநாட்டில் தொழில் பண்ணுவாங்க, வெளியூரில் தொழில் பண்ணுவாங்க, வெளி மாநிலத்தில் தொழில் பண்ணுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் சரியாயிடும், இந்த வக்ர நிவர்த்தியெல்லாம் சரியாயிடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே இப்போ ஒரு தடைப்பட்ட பிரச்சனைகள் பூரா வக்ர நிவர்த்தியால் எல்லாமே ஒரு முழு நிவர்த்தி அடையக்கூடிய நிலை ஏற்படும். எல்லா பிரச்சனைகளும் வெற்றிகரமாக முடியும். புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்களுக்கு குரு இப்போ வலிமையாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு குரு வலிமையாக இருக்கும்போது சனியினால் சில தடைகள் இருந்து அந்த தடை நீங்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் உறுதியாக ஏற்படும். இது பொது பலன் தனுசு ராசினர்களே. ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்கிறேன், ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிட சாஸ்திரம் பொய்ப்பதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா பிரம்மனால் நம்ம தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கு. உங்கள் தலையெழுத்தை பிரம்ம எழுதியிருக்கார். அந்த பிரம்மன் போட்ட தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரிங்களா? ஆக உங்களுடைய எதிர்காலத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.